ஹலோ டுடே தமிழ் சேனலுக்காக உங்கள் பச்சை தமிழோட பக்கத்துலேருந்து வெங்கி வீரா. இன்னைக்கு இணையதளத்தில் ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் அரசியல் வரப்போகிற தருணம். ஆமாங்க, நீங்கள் எல்லாருமே ஆச்சரியத்தோட வியந்து பார்க்குற தமிழ்நாடு இளைஞர்கள் கட்சி தாங்க. இந்த கட்சி உருவாவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மெரினாவில் மாணவர்கள் நடத்திய உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அந்த மாபெரும் புரட்சி தான் இதுக்கு ஒரு மூல ஆதாரம். அதாவது தீப்பொறி இப்போ பற்றிக்கிட்டு எரியுதுன்னு சொல்லலாம். இந்த இணையதளம் ஆரம்பித்த ஓரிரு நாட்களிலே ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் பீதி அடைய வச்சிருக்குது. இது மாணவர்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொண்டு வந்திருக்கு. கண்டிப்பாக வருங்காலம் இளைஞர்கள் கையில் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தூண்ட செஞ்சிருக்கு. இந்த இணையதளத்தில் நீங்கள் எப்படி இணையலாம், எப்படி நீங்கள் உறுப்பினர் ஆகலாம் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயத்தை சொல்லலான்னு இருக்கேன். இது ஒரு சாதாரண விஷயந்தாங்க. இந்த அமைப்பு இப்போ ஃபேஸ்புக்லேயும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதே போல் வாட்ஸ்அப் மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் தன்னுடைய புரட்சி கருத்துக்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதில் யார் தலைவர் உங்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு என்னோட பதில் என்னன்னா, இதில் உறுப்பினராக சேர்ற எல்லாருமே ஒரு தலைவர் தான். அவர்களுக்கு கொடுக்குற தகவல் என்னன்னா, tnyouthparty.comல நீங்கள் சிங்கின் பண்ணலாம், உறுப்பினர் ஆகலாம் ஈஸியாக. அதே போல் உங்களோட நண்பர்களையும் இணைத்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் நடக்கும் அநியாயம் அக்கிரமம் எல்லாத்துக்கும் நம்ம குரல் கொடுக்க தயாராகிட்டு இருக்கோம். இந்த குரல் ஓங்கி ஒலிக்கணும். நம் கனவு நினைக்கணும், அது நல்லதா அமையணும். அப்துல் கலாம் சொன்ன வழியில் தமிழ்நாடு சொர்க்க பூமி ஆகணும், தமிழ்நாடு இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக ஆகணும். இந்த கருத்தை மையமாக செயல்பட்டு தான் இந்த கட்சி இயங்குகிறது. அதே போல் நம்ம தமிழ்நாடு அரசியலமைப்பு இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு கேள்விக்குறி தான். எங்கே பார்த்தாலும் ஊழல், லஞ்சம், கொள்ளைன்னு சொல்லிட்டு மக்களோட அத்தியாவசிய தேவை கூட கிடைக்கிறது கிடையாது. அதனால நமக்கு நாமே சொல்லிட்டு இந்த இளைஞர்கள் செய்கிற புரட்சிக்கு நாம் ஆதரவு கொடுக்கணும். ஆதரவு கொடுக்கறது இல்லாமல் நாமளும் இணையணும். ஏன்னா நம்மளும் இளைஞர்கள் தானே. கண்டிப்பாக இந்த விதை கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய ஆலமரமாக வளரும் நம்பிக்கையில் நான் விடைபெறேன்.